நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் ஆங்கில 11/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்றிரவு 7:50 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இரவு 7:31 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாம யோகம் காலை 9:26 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இரவு 7:50 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 வரை, 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 7:31 வரை மூலம், பின்பு பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு ஆரம்பம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் தைப்பூசம். தைப்பூசம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு வரும் வடலூர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளாருடைய வழிபாடு இன்னைக்கு தைப்பூசத்துல ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதே போல முருகர் கோவில், அத்தனை முருகர் கோவில்களிலும் சிறப்பான முறையில் இன்னைக்கு நடக்கின்ற ஒரு தருணம். இந்த தைப்பூச நாளில் என்ன செய்யலாம், எப்படி வழிபாடு செய்யலாம், எப்படி விரதம் இருந்து நம்ம இந்த தைப்பூச நாளை கொண்டாடலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று, கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் பகல் 12:54 புத பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். கும்பராசிக்குள், அதாவது மகரத்தில் இருக்கின்ற புத பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அந்த இடத்துல புதன் சமம் பெறுகிறார். சரி, நம்ம இந்த வகுப்பை பத்திலாம் இன்னைக்கு பேச வேண்டாம். தைப்பூசம் நன்னாள், செவ்வாய்க்கிழமையோட தைப்பூசம் இணைந்து பௌர்ணமியும் இரவுலே வர்றதுனால இன்னைக்கு தைப்பூசம் கொண்டாடுவது சிறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு விரத நாளாக மட்டுமே கருதப்படுகிறது. ஆனால் இது முருக வழிபாட்டிற்கு மட்டுமன்றி சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்தது இந்த தைப்பூசம். அதனால தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லாத பலன் கிடைக்கும், அனைத்து தெய்வங்களுக்கு உரியதாக சொல்லப்படும் அளவிற்கு இந்த தை மாத பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா? சொல்லுங்க. தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக ஐதீகம். சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் இந்த தைப்பூசம். சிதம்பரத்துக்கு அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளே. தேவர்களின் குருவாகிய
பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம். இந்த பூசம் என்பதால் தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச நாளில் பிரம்மஞான சபையில் அதிகாலை 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளிலே சித்தி அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் தான் சமாதியானார். இதை குறைக்கும் விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றார்கள். முருகப்பெருமானுக்கும் பூசம் உகந்தது. அவர் பூச நட்சத்திரத்தில் தான் வள்ளியை மணந்து கொண்டார். இந்நாளில் முருகனுக்கு காவடி எடுப்பதுண்டு. அகத்தியர் தந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல் கட்டி தூக்கி வந்தான் இடும்பன். இடும்பன் என்ற அசுரன். அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டார் முருகப்பெருமான். மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம், ஆனால் அதை சுமப்பது உன் வேலையல்ல, அதை என்னிடம் ஒப்படைத்து விடு, நீ உன் பாதையில் செல் என்பதே காவடி தத்துவம். இதற்காகத்தான் முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுப்பார்கள். தைப்பூச நாளில்தான் அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. தைப்பூசம் அன்று விரதம் இருந்து காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும். தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம், புதிர் எடுத்தல், பெண் குழந்தைக்கு காது மூக்கு குத்துதல், திருமண பேச்சு ஆரம்பித்தல், ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நல்ல செயல்களை செய்யலாம். அச்சமில்லாத நிம்மதியான பெருவாழ்வை எதிர்கொள்ள இந்த தைப்பூச நன்னாளிலே தம்பதி சமேதராக சிவாலயங்களுக்கும் முருகன் கோவில்களுக்கும் சென்று எந்த சூழலிலும் பிரியாத வரம் வேண்டிக் கொள்ளலாம். இந்த தைப்பூச நன்னாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. எல்லோரும் எல்லா வழிபாடுகளும் செய்யலாம். முக்கியமாக சிவனுடைய வழிபாடும் அதே போல முருகப்பெருமானுடைய வழிபாடும் இணைந்து செய்யுங்கள். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். என்ன நீங்க விரதம் இருந்து அந்த வேண்டுதலை வைத்தால் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்பாலிப்பார். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் ஆலயத்துக்கு சென்று தீபத்தை ஏற்றி காவடி எடுக்கிறவங்க எடுக்கலாம். அது அவரவர்களுடைய சொந்த விஷயம். எடுத்துதான் ஆகணும்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த வருஷம் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. முடியாதவங்க கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாள் பாருங்க, தைப்பூசம், செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி மூன்றும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. உங்கள் கடன்களெல்லாம் தீரணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். அதே போல செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவதால் முருகன் கோவிலுக்கு சென்று என் பிரச்சனை தீரணும், என் கடன்களெல்லாம் தீரணும் என்று சொல்லி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் கடன்களும் தீர வேண்டும் என்று சொல்லி உலகில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு திறமை தர வேண்டும் என்று முருகனிடம் வேண்டிக் கொண்டு, எல்லோருக்காகவும் முருகனிடம் வேண்டிக் கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை அத்தனையும் தீர வேண்டும் என்று நான் முருகனை வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். பிள்ளைகளுக்கு சுபகாரிய முயற்சிகள் அத்தனையும் கைகூடி வருகின்ற ஒரு நாள். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள்லாம் சாதகமாக அமையும். தாய் வழி உறவுகளுடன் அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்கள் வட்டத்தில் சில புரிதல்கள் ஏற்படும். வியாபார பயணங்களால் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல உங்கள் மீதான
மறைமுகமாக விமர்சனங்கள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் படிப்படியாக விலகும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் சந்திப்பு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவதால் புரிதலை மேம்படுத்தும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். வண்டி வாகன பகுதிகளை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே போல வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு தருணம். திட்டமிட்ட வேலையெல்லாம் எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீங்க. அலுவலகத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, தன்னம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு செய்யணும் 5 அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில இருந்து வந்த தடைகளெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய தருணம் ஏற்படும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவரை சந்திக்க கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல சில மாற்றமான சூழல்களும் உருவாகும். அதற்கு ஏற்றாற்போல் இன்னைக்கு எல்லா விதத்திலும் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை. வியாபார விஷயத்தில் வேகத்தை காட்டாதீங்க, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதுல காட்டுங்க. வேலை சம்பந்தமான ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. எதிலும் நேர்மறையோடு செயல்படுங்க. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆர்வமில்லாத ஒரு சூழல். அதே போல படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோட படிங்க. இன்றைய தினம் ஒரு அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்கள்ல கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தன வரவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் பொறுமை தேவை. மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் உங்களுக்கு குறைகின்ற ஒரு நாள். அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோகத்துல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்கார கவலைகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த
கன்னிராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். வருமான வாய்ப்புகளை உயர்த்தக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். சேமிப்பு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மனதளவில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உருவாகும். இன்றைய நாள் உங்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி சோதனை எல்லாம் சாதனை ஆக்குகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள் வழியில நல்ல அனுகூலம் இன்னைக்கு கிடைக்கும். சுபகாரியங்கள் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள். வெளியூர் பயணங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய திறமைகளை இன்னைக்கு வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு அமையும். சாதகமாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். உங்களை பற்றிய ஒரு புதுவிதமான புரிதல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். இன்றைய நாள் உழைப்புக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. இன்னைக்கு உழைப்பும் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிங்க. புதிய முயற்சி செய்யும் போது அது சிந்தித்து அந்த முயற்சியை எடுங்க. குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். நேரம் தவறி உணவு சாப்பிடுவதை தவிர்த்திருங்க. எதிர்பாரா சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. அதே மாதிரி சகோதர வழியில உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இன்னைக்கு அவர்களால் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அலுவலகத்துல புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய சில புரிதல்களும் ஏற்படும். இன்றைக்கு செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்னைக்கு இருக்க. திருவோணம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி வெளிவட்டாரத்திலும் சரி, உறவுகளுடைய மத்தியிலும் சரி, மதிப்பு மரியாதை உயரும். அரசு பணியில இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். உத்தியோகத்துல முக்கியத்துவம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உருவாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கடன் செயல்ல மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். கடன் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அதை கூட நீங்க கொஞ்சம் யோசிச்சு இன்னைக்கு கொடுக்கலாமா வேணாமான்றத சிந்திங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுத்தா கடன் அடையும். நிஜமாவே செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரத்துல யார் ஒருத்தர் கடனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விரைவில் கடன் அடைகின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதனால இன்னைக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க. கடன் இருந்ததுன்னா கொடுத்துருங்க. இல்ல ஒரு நகை அடமானத்துல இருந்ததுன்னா அதுக்கு போய் கூட பணத்தை கட்டிடுங்க. யோசிக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கடன் வாங்காதீங்க. இருந்தா கடன் ஏறாது. சரிங்களா? அதனால கடன் செயல்கள்ல சிந்தித்து இன்னைக்கு யோசிச்சு அந்த செயலை செய்யுங்க. இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசை மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். சார்ந்த மீனராசி நேயர்களே, இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாட்டுல சோர்வுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நுட்பமான சில விஷயத்துல கவனம் தேவை. உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின அனுசரித்து செல்லுங்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. நண்பர்கள் வழியில அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசை வடகிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இன்னைக்கு உடல்ல இருக்கும், கவனமா இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.